ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை களிக்கூற பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்த விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பலன் கொடுக்க விரும்புகிற தேவன், நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சொன்ன அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார், பலன் கொடுக்க போகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சில காரியங்கள் இருக்கிறது, சில காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளால் சரி செய்ய முடியாமல் நம்ம தவிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? ஹல்லேலூயா. வேதனைகள் இருக்கிறது, பலன் இல்லை, சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நமக்கு மேலாய் ஓங்கி நிற்கிறது, நம்மளால் பார்க்க முடியலை. ஹல்லேலூயா. அநேக தடைகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, முடியாத காரியங்கள் இருக்கிறது. இதற்கு எப்போ முடிவு வரும், எப்போ விடுதலை வரும், இந்த காரியம் எப்போ நடக்கும்ன்ற காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கும்போது நம்மால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த சொன்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து ஆண்டவர் உங்களை களிக்கூற பண்ணி உங்களை உயர்த்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறதுனால் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆண்டவர் ஆவியானவர் என்னோடு கூட இந்த வார்த்தையை பேசினார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 15வது வசனம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நடக்க முடியாதபடி தடுமாறுகிறோம். அநேக காரியங்களில் வழி தெரியலை, அப்படி தானே? வெளிச்சம் சரியாக இருந்தால் கரெக்டாக நம்ம போயிடுவோம். இருளாக இருக்குது, பாதை சரியாக தெரியலை, ஒரு தெளிவாக இல்லை, எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியல. காரணம் இருள் இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிச்சம் இருக்குது, ஆனால் போதுமான அளவு இல்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே நம்மை அவர் வெளிச்சத்திலே நடத்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருளிலே நடக்கிறவன் இடறுவான், வெளிச்சத்தில் நடக்கிறவங்க இடற மாட்டார்கள். யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் அவன் வெளிச்சம் இல்லாதனால அவன் இடறுவான். இருளில் போகிறவங்க என்ன செய்வாங்க? இடறுவாங்க. வெளிச்சத்தில் போனால் இடற முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை காண்பார்கள் என்று வாக்கு கொடுத்தார். இப்போ அவர் சொல்கிறார், வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஹல்லேலூயா. பார்த்துட்டு போகிறதில்ல, அந்த வெளிச்சத்திலே நடக்க தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அந்த வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கம்பீர சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கம்பீர சத்தம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. கர்த்தர் சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, வாசிக்கிறோம், பாடுறோம். அவர் சத்தம் தான் கம்பீர சத்தம். தேடி பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு சில குறிப்புகளை தேடி பார்த்தா இந்த கம்பீர சத்தங்கிறது அது நம்முடைய சத்தம் தான். நாங்கள் தான் எங்கள் வீட்டில் கம்பீரமாக சத்தம் போடுவோன்னு சொல்கிறீங்களா, அந்த சத்தம் இல்லை. ஆண்டவர் ஒரு சத்தத்தை விரும்புகிறார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த மாதம் முழுவதும் கம்பீர சத்தத்தை நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். கம்பீர சத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாய்ஃபுல் சவுண்ட். இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிறோம் சபையில். எப்படி ஆராதிக்கிறோம்? இங்கே நின்னாலும் பிரச்சனை போக மாட்டேங்குது. நாங்கள் தான் வந்திருக்கிறோம், வெளியில் ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வந்திருக்கோம், ஆனால் இருதயம் அப்படியே தான் சிஸ்டர் இருக்குது. உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ பிரச்சனை. ஆராதிக்க முடியல, ஆனாலும் ஆராதிக்கிறோம். அப்படி தானே உங்கள் நிலைமை. ஹல்லேலூயா. ஆனால் ஜாய்ஃபுல் சவுண்டு எல்லாத்தையும் ஓரங்கட்டி ஓரத்தில் வச்சுட்டு நம்ம மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? சத்தத்தை கொடுக்கணும், ஆராதிக்கணும். அது ஒரு ஆராதனை, எபிரேயருடைய ஆராதனைகளில் ஒன்றாம். அது கம்பீர சத்தமாய் ஜாய்ஃபுல் சவுண்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு பல விளக்கங்கள், பல குறிப்புகள் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எடிஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரி போடப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த ஆராதனை செய்ய அழைக்கப்பட வேண்டும். அறிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள்லாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க?
ஆராதனை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. வந்து ஞாயிற்றுக்கிழமைனா ஏதோ வந்துட்டு போகணுன்னு அழைக்கப்படலை. நீங்கள் ஆராதிக்க அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக ஆராதிக்கணும்? பரலோகத்திலே எப்பொழுதும் 24 மணி நேரமும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராதனையை பூமியிலே நாம் செய்யும்போது மாத்திரமே நாம் பரலோகத்திலே போய் ஆராதனை செய்ய முடியும். அதற்கு ஆயத்தப்படுத்துகிறதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். நாம் ஆராதனை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அந்த ஆராதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பல குறிப்புகள் அதில் இருக்கிறது, நம்ம அதை பார்க்கலாம். ஹல்லேலூயா போடுங்க, வார்த்தையை போடுங்க. ஒவ்வொரு எடிஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரி போடப்பட்டிருக்கிறது. Blessed are the people who know how to praise you. தெரிந்து கொள்கிறார், எப்படி ப்ரைஸ் பண்ணணும், எப்படி கர்த்தரை உயர்த்தணும் அப்படின்னு தெரிந்து கொள்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தெரியுதா? நமக்கு எப்படி ஆராதிக்கணும்னு தெரியுதா? எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு நல்லா உட்காந்து கடைசி நேரம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ராத்திரி வரைக்கும் 11 மணி வரைக்கும் எல்லா சீரியலையும் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கையை தூக்கி ஆராதிக்கிறது. இங்கே வந்து நிற்கும் போது சில படம்லாம் வந்துடுது மனசில் சிலருக்கு. அங்கே பார்த்தது வரும்ல, அப்புறம் ஏதோ வருது. ஆராதனையிலே நிற்கும் போதும் ஏதோ படம்லாம் வருதுன்னா பார்த்தது தானே வரும். தேவனுடைய பிள்ளைகளே, சுத்த இருதயத்தோட சுத்த மனசாட்சியோட ஆராதிக்க தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹாப்பி ஆர் த பீப்புள் that know how to enter into joy. எப்படி ஒரு சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கணும், அவங்க அந்த வெளிச்சத்தில் அவர்கள் நடப்பார்கள் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாய்ஃபுல் கால் டு வர்ஷிப். ஒரு காலிங், ஒரு வர்ஷிப்புக்கான காலிங்கை கர்த்தர் உங்களுக்கு வச்சுருக்கிறார். என்ன அழைப்பு வச்சுருக்கிறீங்க? நிறைய பேர் கேட்கலாம், என் மேலே என்ன அழைப்பு இருக்குது? அழைப்பு நிறையா இருக்குது. ஆனால் உங்கள் எல்லோருக்கும் ஒரு அழைப்பு, இந்த அழைப்பு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. கால் டு வர்ஷிப். கரங்களை தேலியே சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் ஆராதிச்சாதான் விடுதலை. அதற்கு தான் இந்த உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இது கிறிஸ்மஸ் மாதம் இப்போலேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க. தாய்மார்கள் சகோதரிகள் ஆரம்பிச்சிடுவாங்க. 1ஆம் தேதி அதை அரைக்கணும் இதை அரைக்கணும். ஏன்னா தீபாவளிக்கு வாங்கினதை கிறிஸ்மஸ்க்கு திருப்பி கொடுக்கணும். யாரும் வருத்தப்படாதீங்க. ஹல்லேலூயா. பிறந்தவர் அவர் இருக்கார், அவர் தான் நாயகன், அவருக்காக தான் கொண்டாடுறோம். அவருக்கு என்ன செய்கிறோம்? அவர் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவரை இந்த மாதம் முழுவதும் ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? இது என்ன கஷ்டம் பார்த்துக்குவார். உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வேதனை இருக்குது, எங்களுக்கு பலனே இல்லை, எங்களுக்கு சமாதானமே இல்லை, எங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை, எல்லாம் இல்லை தான். ஆனால் ஆண்டவர் அதை இருக்க வச்சுடுவார். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆராதிக்க கற்றுக்கொள்கிறவர்கள், அறிந்து கொள்கிறவர்கள், கம்பீர சத்தத்தை அறிந்து கொள்கிறவர்கள், கற்றுக்கொள்கிறவர்கள், இதுதான் வேதத்தில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஆராதிங்க. நியூ இயரில் அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. எந்த காரியம் உங்களை நொந்து போக பண்ணுது அதையெல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்காது. இந்த மாதம் முழுவதும் அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். இப்படி கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவர்கள் முதலாவது அவருடைய வெளிச்சத்திலே அவர்கள் நடப்பார்கள். வெளிச்சம் என்ன? அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்படின்னா அவருக்கு முன்பாக நடப்பார்கள், அவருடைய பிரசன்னத்திலே நடப்பார்கள், அவருடைய வேதத்திலே நடப்பார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவவழி. ஹல்லேலூயா. வெளிச்சம் எது? வேதமே வெளிச்சம். கையில் வெளிச்சத்தை வச்சுருக்கீங்களா? எல்லாம் கரங்களை ஏற்றி ஒரு அழிய சொல்லுங்க பார்க்கலாம். அதை தூக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வெக்கம், அது செல்லுக்குள்ளே வச்சுக்குவோம். யாராவது பார்த்து ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பைபிளை தூக்க வைக்கப்படவே கூடாது. அதுதான் நம்மளை உயர்த்தது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை பைபிளை உயர்த்திய சொல்லுங்கள். கையில் வச்சுருக்கீங்களா? வெளிச்சத்தை வச்சுருக்கீங்களா? கையில் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு தேடுறீங்களே, தடவுறீங்களே, எதுக்கு? கையில் தான் இருக்குது, வழியே தெரியல, சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்கு எதுவுமே புரியலை, யாராவது எனக்கு ஜெபம் பண்ணணும், யாராவது எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். கையில் தான் இருக்குது வெளிச்சம். எடுத்து திறக்கிறதில்ல, படிக்கிறதில்ல.
படிச்சுட்டு எல்லா காரியத்தையும் செய்கிறது, எழுந்திருக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, ஆனால் வாழ்க்கையை மாத்திரம் மாற்றிக்கிறதே இல்லை. அதை படித்தா ஏதோ ஸ்லோகம் மாதிரி சொல்லிட்டு போயிடுறது. சொல்லுவாங்கள்ல ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சிலெல்லாம், அவங்கள நான் குற்றப்படுத்தலை. அப்படி செய்யக்கூடாது தேவனுடைய பிள்ளையே. அந்த வெளிச்சத்திலே நீங்கள் நடக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக அவருக்குரிய மகிமையை நீங்கள் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள், கம்பீர சத்தத்தை கற்றுக்கொள்கிற ஜனங்கள், ஆராதனையை கற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள், அவரை பாட கற்றுக்கொள்கிற ஜனங்கள், அவரை உயர்த்த துதிக்க கற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் அவருடைய வெளிச்சத்திலே நடப்பார்கள், அந்த வார்த்தையிலே நடப்பார்கள். நான் வார்த்தையை படிக்கிறேன் ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது, வசனத்தை படிக்கிறேன் அது மாதிரி அதுக்குள்ளே நடக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதலாவது என்ன செய்யணும்? கம்பீர சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் மூலமாக தான் வரணும். ஹல்லேலூயா. அது ஜாய்ஃபுல் சவுண்டாக இருக்கணும். அவர்கிட்ட வந்தால் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதுதான் சீக்கிரம் வர மாட்டேங்குது. அப்படி ஒரு எண்ணம் தான் சீக்கிரம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. எடிசன் கண்டுபிடிச்சார். என்னத்தை கண்டுபிடிச்சாரு? பாடமாக நடத்துகிறீங்க நீங்கள், எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து தான் உட்காந்துருக்கோம் நாங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சார். அவருடைய வெளிச்சம் ஒரு காற்று அடிச்சது, புயல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, போயிடும். அப்படி தானே? கரண்ட்டு போனால் போயிடும். ஆனால் இவருடைய வெளிச்சம் நித்திய வெளிச்சம். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்திலே நாம் இடற மாட்டோம். அது 24 மணி நேரமும், அது வாரம் முழுவதும், அது மாதம் முழுவதும், அது வருஷம் முழுவதும், காலகாலமுமாய் அது உங்களுக்கு இருக்கும். அந்த வெளிச்சத்திலே நீங்கள் நடக்கும்போது நீங்கள் இடறுவதில்லை. உங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த வெளிச்சம் போதுமானது. அது சார்ஜ் போகாது, அது சார்ஜ் போட்டு வராது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம சார்ஜ் ஆகணும் அவர்கிட்ட. ஹல்லேலூயா. எப்படி சார்ஜ் ஆகிறது? மகிமையை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு மகிமையை செலுத்த 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 நமக்குள்ளாய் அந்த வெளிச்சம் வரும், அந்த மகிமை நமக்குள்ளா வரும். எல்லா இருளும் விலகி போகும். கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சகல பாவங்களும் சாபங்களும் நம்மை விட்டு விலகி போகும். ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். விசேஷ வரங்களினால் நம்மை அலங்கரிப்பார். புது கிருபைகளை தருவார். தேவனுடைய பிள்ளையே, விட வேண்டிய எதையுமே விட மனசில்லை, எதையுமே விடுறதில்ல. உலகத்தையும் ஒரு பக்கம் பிடிச்சுக்கிறது. ஒரு கையில் உலகம், ஒரு கையில் இயேசு. வரமாட்டார். வேண்டாம் தேவனுடைய பிள்ளையே. இந்த கடைசி மாதத்தில் உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுங்க. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாமல் இருக்குது, எதெல்லாம் கண்ணின் காட்சி. வாலிபர்களுக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபனே வாலிபனே உன் இஷ்டப்படி இரு. அப்படி தானே சொல்லியிருக்கு. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும். கண்ணின் காட்சி. அப்போல்லாம் போஸ்டர், இப்போ போஸ்டர் இல்லை, ரிமோட்டு வந்துச்சு, டிவி வந்துச்சு, அப்புறம் போய் ஆன் பண்ணாத ரிமோட்டு வந்துச்சு. அந்த ரிமோட்டும் மாதிரி கையில் செல்லு வந்துருச்சு. எல்லாத்தையுமே அதிலே பார்த்துடலாம். உள்ளேயே இருக்குது, கையிலே இருக்குது உங்களுக்கு. எதை நீங்கள் எடுக்க போகிறீங்க? எதை நீங்கள் எடுக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிறதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. ஹல்லேலூயா. பார்க்காத, உன் நெஞ்சு வழியில் போகாத, உன் கண்ணின் காட்சியில் நடக்காதுன்னு சொல்லலை, நடன்னு சொல்கிறார். பிரசங்கின் புஸ்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. போ. அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் நீ கணக்கு கொடுக்கணும். ஜாக்கிரதை தேவனுடைய பிள்ளைய. எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு இங்கே வந்து நல்லவங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு கையை தூக்கி நீங்கள் ஆராய்ச்சிங்கன்னா மனுஷர் ஏமாந்துருவாங்க, கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. அநேகர் ஆராதிக்கிறீங்க, கையை தூக்கி ஆராதிக்கிறீங்க, நல்லது. கையை தூக்கி ஆராதிக்கிறது நல்ல விஷயம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. முழங்கால் போட்டு எல்லாம் நல்லது, எல்லாம் செய்யணும். ஆனால் இது இல்லாதபடி, விட வேண்டியதை விடாதபடி நீங்கள் ஆராதனை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்திற்கு பதிலாக இருள் தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து இப்படி நின்றுட்டு போனாலும் நீங்கள் தடவி திரிகிறவர்களாய் தான் இருப்பீர்கள். அது நான் சொல்லலை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கசப்பான உண்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, என்னென்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார்? வெளிச்சத்திலே நடப்பார்கள். கர்த்தர் நம்மை வெளிச்சத்திலே நடத்துவார். வேத வசனத்தின் மூலமாய் நடத்துவார். அடுத்தது களி கூறுவார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து. அவருடைய உம்முடைய நாமம், அவர் பேரில் இயேசு 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 என்று களி கூறுவார். இயேசுன்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும்.
ஆனால் இயேசுன்னு சொன்னாலே சில பேருக்கு கசப்பு வருது. ஏன் தெரியுமா? இதை கொஞ்சம் அனுபவிக்க விட மாட்டுறாரு. என்ன ஆண்டவரே தெரியாத வந்துவிட்டேன். கொஞ்சம் வயசாகி வந்திருக்கலாம், வாலிபத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். வாலிபத்திலே கர்த்தரிடம் மாட்டிக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். எழுதி வச்சுக்கோங்க. அவர் விட்டுட்டு தேட மாட்டார். உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் சிலது கஷ்டமாக தான் இருக்கும். அதை விட்டு பாருங்கள். அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். எதை விட போகிறீங்க? இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் தேவையில்லாமல் இருக்குது, அதை விட்டுட்டு அவர் பேரை சொல்லி அவர் நாமத்தை சொல்லி நீங்கள் களி கூறுவீர்கள். அல்லேலூயா. இப்படி கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் வெளிச்சத்திலே நடப்பார்கள். இரண்டாவது, அந்த கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் அவருடைய நாமத்தினாலே நாள்தோறும் களி கூறுவார்கள். ஏன்னா ரட்சிப்பு வந்துருச்சு, விடுதலை ஆயிட்டீங்க. சாத்தான்டேருந்து விடுதலை ஆயிட்டீங்க, உலகத்திலேருந்து விடுதலை ஆயிட்டீங்க, மாம்சத்திலேருந்து விடுதலை ஆயிட்டீங்க. இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்னா என்ன? உலகம், மாமிசம், சாத்தான் இதெல்லாம் ஜெயிக்கிறது தான் ரட்சிப்பு. உலகமும் இருக்குது, சாத்தானும் இருக்கான், மாம்சமும் தூக்குது, தலை தூக்குது. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். பிசாசு நல்லா சிரிப்பான், ஆண்டவர் துக்கத்தோடு இருப்பார். யாரை சந்தோஷப்படுத்த போகிறீங்க நீங்கள்? இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்குறார். உங்களை நீங்களே நிதானித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் களி கூறுவீர்கள். உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். யாருடைய நீதியால்? அவருடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கோம்? வெளிச்சத்திலே நடப்பார்கள், ஒவ்வொரு நாளும் களி கூறுவார்கள். நேற்று களி கூர்ந்தேன், இன்றைக்கி வேதனை. அப்படி இல்லை, ரட்சிப்பு ரட்சிப்பு தான். உங்களுடைய ரட்சிப்பு சரியாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் களி கூறுவீர்கள். உண்மையா இல்லையா? ஆனால் உங்களுக்கு தெரியாது, வேதனை வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. நீங்கள் களி கூறும்போது அதெல்லாம் மாறிடும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உயர்த்தும் போது, கம்பீர சத்தத்தை ஆண்டவர்கிட்ட உயர்த்தும் போது அது மாறி போகும். அல்லேலூயா. வர்ஷிப் பண்ணணும், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். சங்கீதம் 118:15 வாசிங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலக்கரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இந்த நல்ல வசனத்தை நம்ம கவனித்து பார்த்தோன்னா, நீதிமான்களுடைய வீடுன்னு கூட இல்லை, அது கூடாரமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் நீதிமானாக இருந்தால் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அங்கே கேட்கும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வேளை பெரிய மாளிகையும் வீடும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு கூடாரம் ஓர இடத்துல தான் நாங்கள் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஹல்லேலூயா. அது எப்படியா இருந்தாலும் நமக்கு அது கூடாரம் தான். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, மாளிகையே நம்ம வச்சுருந்தா கூட கூடாரம் என்ன பெயர்ந்து போகும். அப்படி தானே? கொஞ்ச காலத்துக்கு போட தான். ஏன்னா பூமியில் நம்ம கூடார வாசி தான். இன்னொரு அர்த்தமும் உண்டு. அந்த கூடார வாசியாய் நம்ம இருந்தாலும் நாம் நீதிமான்களின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. என கருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வீட்டில் என்ன சத்தம் இருக்குது? உங்கள் வீட்டில் என்ன சத்தம் இருக்குது? உங்களை நீங்களே கேளுங்க. என் சத்தம் தான் எங்கள் வீட்டில் அதிகமாக, அதுதான் எனக்கு பிடிக்குது. என் சத்தம் தான் எனக்கு மேலோங்கணும், கடைசியாக நான் தான் ஜெயிக்கணும். சில இடங்களில் சகோதரிகள் அப்படி இருப்பாங்க, சில இடத்துல சகோதரர்கள் அப்படி இருப்பாங்க, சில இடத்துல இவங்க பேரும் அமைதியாக இருப்பாங்க, அதுக்கு பதிலாக பிள்ளைங்க இருக்கும். சத்தம் வெளியில் வரக்கூடாது. சத்தம் வந்தால் அது கம்பீர சத்தமாக இருக்கணும், அது ஆராதிக்கிற சத்தமாக தான் உங்கள் வீட்டில் கேட்கணும். ஹல்லேலூயா. ஐயோ, இது தெரியாமல் போச்சே, இது வரைக்கும் எங்கள் வீட்டு சண்டை சத்தம் தான் வெளியில் கேட்குது, வெளியில் போய் ஆண்டவரை பற்றியே சொல்ல முடியாது, ஏன்னா எங்கள் வீட்டு சத்தம் அவங்க வீட்டில் விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் நாங்கள் செய்யலை. சில பேர் சொல்லுவோம், போய் கதவை நல்லா லாக் போட்டுட்டு தான் சண்டையை ஆரம்பிக்கிறது. அவ்வளோ ஞானிகள்லாம் இருக்காங்க, நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு செய்வாங்க. அதை ஜெபம் பண்ணாதவங்க கிடையாது இவங்க. ப்ராக்டிக்கலாக நிறையா பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அவ்வளோ ஞானம் பாருங்கள். வெளியில் போயிடக்கூடாது, சத்தம் உள்ளேயே வச்சு நொறுக்கிடலாம். கதவை சாத்திட்டு சண்டையை ஆரம்பிக்கிறது. நீங்கள் சாத்திட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லலை, ஆனால் கதவை சாத்தி மனுஷருடைய காதுகளை நம்ம மூடிடலாம்.
மனுஷரை மறைச்சிடலாம், ஆனால் அந்த சத்தம் கர்த்தருக்கு கேட்குங்கிற ஒரு பயம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. இதுவரைக்கும் ஏதோ சத்தம் உங்கள் வீட்டில் கேட்டிருக்கலாம், இனி ஆண்டவருடைய சத்தம் தான் கேட்கணும். ஹல்லேலூயா. உங்களுடைய கம்பீர சத்தம் தான் வீட்டில் கேட்கணும். இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க, நான் இனிமேல் மௌனமாக இருப்பேன். 2 கை தட்டினா தான் சத்தம், ஒரு கையால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அமைதியாக இருப்பேன்னு ஒரு முடிவெடுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் உங்கள் குடும்பத்தில் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணோம், உங்களுக்கானது எல்லாத்தையும் அவர் கரம் சந்திக்கும். நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த கெம்பீர சத்தம் வரும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கணும் வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம் வாசிங்கள். 1-2 வாசியுங்கள். தேவபுத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பலவான்களின் புத்திரரே, தமிழில் அப்படி போடப்பட்டிருக்கிறது, பலவான்களின் புத்திரரேன்னு. ஆனால் ஆங்கிலத்திலே மைட்டினே போடப்பட்டிருக்கிறது, பலவான்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பலவான்களாக இருந்தால் கூட, நீங்கள் பலவான்களின் புத்திரராக இருந்தால் கூட, மகிமையும் வல்லமையின் ஸ்ட்ரென்த்துன்னு கூட ஒரு இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துங்கள், கர்த்தருக்கே செலுத்துங்கள். நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் உங்கள் வல்லமையும் யாருக்கிட்ட செலுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் மகிமையை யார்கிட்ட செலுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. சில பேர் சில மனுஷரை பார்த்துட்டா அவ்வளோதான், ஐயோ அப்பா கடவுளாக்கிடுவாங்க. கர்த்தரை கூட அப்படி துதிக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து ஐயோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, அப்படியே புகழ வச்சியா இவங்க சிரிச்சுக்கிட்டே விழுந்து போயிடுவாங்க. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். இன்றைக்கிலேருந்து கர்த்தருக்கு மட்டும்தான் செலுத்துவேன், யாருக்கும் மகிமை. என்ன அழகானவங்களாலும் சரி, என்ன வல்லமை உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க மனுஷர், அவங்க புல்ல அப்படியே காய்ந்து போய் விடுவார்கள், பூவை போல உலர்ந்து போய் விடுவார்கள், விழுந்து போய் விடுவார்கள். அது எப்படி அழகு இருந்தாலும் மனுஷனுடைய நிலைமை அவன் தான், அவ்வளோதான். அவன் ஆவி மண்ணுக்கு போகும், சரீரம் மண்ணது. நம்மையே போற்றி போற்றி நம்ம உடம்பை எவ்வளவோ காத்து காட்டா கூட கடைசியாக நம்ம எங்கே தான்? மண்ணுக்கு தான், சரீரம் மண்ணுக்கு போவோம். ஆனால் அந்த ஆத்துமா ஆண்டவருக்கு போகணுன்னா அவருக்கு மகிமையை நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த போகிறீங்க? யாருக்கெல்லாம் மகிமையை செலுத்துனீங்கன்னு பாருங்கள். நீங்கள் மகிமையை ஒரு மனுஷருக்கு செலுத்துறீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? கர்த்தருக்கு செலுத்த மாட்டீங்க, நிச்சயமாக செலுத்த மாட்டீங்க. அதான் உண்மை. ஒரு மனுஷருக்கு மகிமையை கொடுக்கவே கூடாது. கர்த்தரை வைக்கிற இடத்துல வேறு யாரையுமே வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா ஆண்டவர் நல்ல ஒரு பாடம் கொடுத்துருவார். உண்மையாக அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பலவான்களின் புத்திரரே, பலவான்களே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை, அவருடைய பேருக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. இப்போ உலகத்தில் ஒரு பெரிய அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்குரிய மரியாதையை செலுத்தணும்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு பெரிய அதிகாரிகள் வராங்க, தேச தலைவர்கள் வருகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? போலீஸ்லாம் அவங்களுடைய துப்பியெல்லாம் கட்டிடுவாங்க. சில இடங்களில் மகிமையை செலுத்துறதுக்கு கிரீடங்களை கழட்டி தலை வணங்குவாங்க. மகிமையை செலுத்துறதுல என்ன தெரியுமா? நமக்கு எதெல்லாம் மேன்மையாக இருக்கோ, நமக்கு எதெல்லாம் அலங்காரமாக இருக்கோ, நமக்கு எதெல்லாம் பெருசாக இருக்கோ அதையெல்லாம் கழட்டி தூக்கி எட்ட வச்சிடணும். அது உங்கள் படிப்பாக இருக்கலாம், அது உங்கள் பணமாக இருக்கலாம், அது உங்கள் அழகாக இருக்கலாம், அது உங்கள் மேன்மையாக இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது உங்களை காப்பாற்றாது. ஆபத்துன்னு வரும்போது இது எதுவுமே நம்மளை அந்த நேரத்தில் காப்பாற்றாது. நீங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் போது, உங்களுக்கு திடீரென்று ஆபத்து வரும்போது, சடுதியான துர்ச்செய்தி வரும்போது அவர் தான் உங்களை காப்பாற்றுவார். அவருடைய கரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரை தொழுதுக்கணும்னா எப்படி தொழுதுக்கணுமா? பரிசுத்த அலங்காரம். அலங்காரம் தெரியுமா நமக்கு? அலங்காரம்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், வாலிபர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும், வயதானவங்களுக்கும் நிறைய தெரியுது. இப்போ வயசை குறைச்சி கட்டுறதுக்கு அலங்காரம் தப்பு இல்லை.
ஆனால் பரிசுத்த அலங்காரம் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த அலங்காரம் என்ன தெரியுமா? இருதயத்திலே வருகிறது. இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம். ஹல்லேலூயா. அது விலையேற பெற்றது. அது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி என்று பேதுருவின் புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற எடுத்தவர்கள் யாராவது வாசிக்கலாம். பேதுருவின் புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இருக்க கடவது. கடவுதுன்னா என்ன? கட்டளை. அழியாத அலங்கரிப்பு. இந்த அலங்கரிப்பு நம்மள்கிட்ட இருக்கா? வெளியில் அலங்கரிச்சிட்டு வரோம். உள்ளே இருக்க அலங்கரிப்பு பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களின் நீதியே அப்படின்னு இருக்கு. நிறைய காரியங்கள் இருக்குது. பரிசுத்த அலங்காரத்தோடைய நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த அலங்காரங்கிறது வெளியில் நம்ம செய்கிற காரியங்கள் அல்ல. அது இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம். ஏன்னா இந்த இருதயத்திலிருந்து தான் ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து ஆத்மா மகிமைப்படுத்த வேண்டும். வாய் துதிக்குது, இருதயம் தூரமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. மரியாள் எப்படி துதிக்கிறாங்க? லூக்கா 1:46-47 வாசிங்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி களி கூறுகிறது. ஆவி ஆத்மா எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தணும். அவர்கள் உதட்டினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், அவர்கள் உள்ளமோ தூரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வாரானால் அது உண்மையான ஆராதனையாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், மரியாள் சொல்கிறாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். அகந்த வெளியில் அல்ல, இருதய சிந்தையிலே அகந்தை. ஹல்லேலூயா. அப்போ அந்த மரியாளுக்கு இருதயத்தில் ஒரு தாழ்மை இருந்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த மரியாள் பேசப்படுகிறார். இந்த உலக இரட்சகரை இந்த உலகத்திற்கு கொடுத்தது இந்த மரியாள் தான். ஹல்லேலூயா. அதையும் தாண்டி போய் சிலர் தெய்வமே ஆக்கிட்டாங்க, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷியை அவங்க சொல்கிறாங்க, இது முதல் வாசிங்க, இது முதல் என்னை பாக்கியவதி என்பார்கள். அப்போ இது வரைக்கும் சொல்லலை. அப்படி தானே அர்த்தம். அவரா தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி, எல்லா சந்ததியும் இப்பையிலேருந்து பாக்கியவதின்னு சொல்ல போகிறாங்க. அப்போனா இது வரைக்கும் அவங்க பாக்கியவதியே இல்லை. அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது தேவதூதன் உள்ளே வந்தார். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்னார். அந்த சத்தத்தை கேட்டு, இதோ தாழ்மை அடிமை, உமக்கு நான் அடிமை என்று சொன்னார். கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, என்னை பார்த்தா பாக்கியவதின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, பாக்கியவன் என்று சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னார். நீங்கள் தேவனை உங்கள் ஆத்துமாவிலிருந்து மகிமைப்படுத்துங்கள். இருதய சிந்தையில் ஒருவேளை அகந்தை இருக்குமானால், ஆண்டவரே, என்னுடைய படிப்போ, என்னுடைய பொருளோ, என்னுடைய பணமோ, என்னுடைய அழகோ, என்னுடைய பின்னணியோ எனக்கு பெருசு இல்லைப்பா, உங்கள் சிலுவைக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் என் மேன்மை, என்னை நான் தாழ்த்துறேன். இதில் எந்த சிந்தையும் எந்த காரியத்தை பார்த்தும் என் இருதயத்தில் அகந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போவே நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆராதனை வீரனாய், ஆராதனை வீராங்கனைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார், உங்களை உயர்த்துவார். இது முதல் உங்களை பாக்கியவதி பாக்கியவான்கள் என்று சொல்லாதவர்கள் இது முதல் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்கும்? அவருக்குரிய மகிமையை நீங்கள் செலுத்த வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தரின் சத்தம் உங்களுக்காக தொனிக்கும். உங்கள் சத்தம் கம்பீர சத்தமாக இருக்கும்போது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்காக தொனிக்கும். அந்த சத்தம் வல்லமை உள்ளது, அந்த சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சொல்லி 29 அதிகாரம் 4வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் எதையெல்லாம் செய்யும் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது.
எதையெல்லாம் செய்யுமா? 5வது வசனம், கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அது மகத்துவம் உள்ளது, அது கேதுரு மரங்களை முறிக்கிறது. கேதுரு மரம் ஒரு உறுதியானது. கேதுரு மரத்தை பற்றி நம்ம வேதத்தில் சில குறிப்புகளை நான் எடுத்தேன். அந்த கேதுரு மரம் எப்படிப்பட்டதுன்னா 2 சாமுவேல் 7:2 வாசிக்கலாம். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7:2 தாவீதோட வீடு கேதுருவால் ஆனது. இப்போ சொல்கிறோம்ல, தேக்கில் செஞ்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா, உறுதியானது, காஸ்ட்லின்னு சொல்கிறியா, அதை மாதிரி கேதுரு ரொம்ப உறுதியானது. 1 ராஜாக்கள் 6:9 பார்த்தீங்கன்னா கேதுரு வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். கேதுரு மர உத்திரம், அந்த உத்திரம் நமக்கு தெரியும்ல, வீட்டில் பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் தெரியாது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு உத்திரம் அப்படி கேதுரு மரத்தால் ஆனது. 1 ராஜாக்கள் 6:15 வாசித்து பார்த்தீங்கன்னா மேல் மச்சு, மேலே சீலிங் இருக்குது பாருங்கள், அது கூட கேதுருவால் செஞ்சுருக்காங்க. அப்போ கேதுருவால் ஆகாத ஒரு பகுதியும் இல்லை. 1 ராஜாக்கள் 6:16 வாசிக்கும்போது தளவரிசை கேதுருவால் போடப்பட்டது என்று இருக்கிறது. ஃப்ளோர் அதுவே கேதுருவால் போடப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 9:11 பார்த்தா பொன், தேவதாரி, கேதுரு. அப்போ பொன் விலையேற பெற்றது, தேவதாரி மரங்கள் இதெல்லாம் விலையேற பெற்றவை. இந்த வரிசையில் இந்த கேதுருவும் வருகிறது. கேதுரு விலையேற பெற்றது. அடுத்தது கேதுரு ஓங்கி வளருமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 92:12 வாசிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா. லீபனோனில் உள்ள கேதுரு, கேதுருலையும் ஸ்பெஷல் என்னன்னா லீபனோனில் உள்ள கேதுரு. அந்த கேதுரு எப்படி வளருமானா ஓங்கி வளருமா. லீபனோன் ஒரு மலைப்பகுதி, அந்த பாறையில் அது பிடிச்சி வளருமா. பாறையில் போகாது இல்லையா வேறு, அதுலேயும் பிடித்து கொண்டு அது வளருமா. அதுதான் கேதுரு. கேதுரு உறுதியானது, அது உயரமானது. ஏசாயா 2:13 வாசிங்க. லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும், பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும், உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும், உயரமான எல்லா மலைகளின் மேலும், உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும், அரணான எல்லா மதின் மேலும், தர்ஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும், எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். ஹல்லேலூயா. ஆமோஸ் 2:9 வாசிங்க. நானோ கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைராக்கியமாய் இருந்த. கேதுரு மரங்களைப் போல் உயரம். அப்போ உயரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா அது கேதுரு தான். அந்த இந்த கேதுருவை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? முறிக்கிறாராம். முறிக்க முடியுமா? ஒரு கிளையை கூட நம்மளால் முறிக்க முடியாது. அவர் எப்படி முறிக்கிறாராம்? கோரமாக முறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே ஆவேசமாக முறிச்சு போடுறாரு. கேதுரு மாதிரி யாராவது நிற்கிறாங்களா உங்களுக்கு? முடியவே இல்லை ஆண்டவரே. கேதுரு மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க, அவங்கள யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் சாதாரணமாக முறிச்சு போட்டுருவார், உடைச்சி போட்டுருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது அவருடைய சத்தம் என்ன செய்கிறது? ஒரு நிமிஷம் அந்த கேதுரு மரத்தை கொஞ்சம் போடுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்தில் அது இருக்குது, நம்ம தேசத்துலலாம் இல்லை. அந்த கேதுரு மரம் எப்படியா இருக்கும் பாருங்கள். மலையில் அது வளர்ந்துருக்குது. அது ஆலயத்தின் வேலைக்காக அதை பயன்படுத்தினார்கள். சாலமோன் கட்டின தேவாலயத்திலே இந்த கேதுரு மரத்தை உபயோகப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. தாவீது செஞ்ச வீடும் கேதுரு மரத்தால் ஆனது, மாளிகைகளும் கேதுருவால் ஆனது. அப்படிப்பட்ட கேதுருவையும் அவர் என்ன செஞ்சாராம்? ஒரு சத்தம் போட்டார்னா முறிச்சிடுறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக எது நிற்கிது? கேதுரு மாதிரி அவர் சத்தம் வல்லமை உள்ளது. நீங்கள் ஆராதிக்கும் போது இப்படிப்பட்டவைகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் 39:1-3. அதற்கு முன்பாக பெண்மான்களை ஈனும்படி செய்யும். 9. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பெண்மான்களை ஈனும்படி செய்யும். ஏன் பெண்மான்னு ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? அந்த மான் அது
அதோடைய காலத்தில் எப்படி இருக்கும் என்று யோபுவின் புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. 39 அதிகாரம் 1-3 வாசிக்கலாம். வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். ஹல்லேலூயா. நொந்து போகும், அது குட்டியை போடும்போது நொந்து போகும். அதுக்கு பிறகு அதோட வேதனை நீங்கி போகும். அதை ஈனும்படி செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. வேதனையோடு இருக்கிறீங்களா? நொந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் பெண்மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தர். நீங்கள் நொந்து போன காரியத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் வேதனைகளை அவர் மாற்றி போடுவார். அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். 7வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். அக்கினி ஜுவாலையை பிளக்க முடியுமா? தண்ணீரையும் அவருடைய கரம் பிளக்கும், அக்கினியையும் பிளக்கும். இது ரெண்டும் பிளக்க முடியாத ஒன்று. பிளக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரிக்க முடியாது, போக முடியாது. உண்மையா இல்லையா? ஆனால் என் தேவன் அதை செய்வார். செங்கடலை பிளந்த தேவன், அதில் உண்டாக்கின தேவன், அதில் வழியை உண்டாக்கின தேவன். அக்கினி ஜுவாலையை பிளந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அதுக்குள்ளே போகும்போது அவர் 4ஆம் ஆளாய் உலாவி அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையை பிளந்து வெளியே வர பண்ணின தெய்வம் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் கம்பீர சத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்துருக்கிறார். 10வது வசனம். தண்ணீரை பொங்கி வர்றது தான் அப்படியே ஜல பிரவாகம், அப்படியே பிரவாகித்து அப்படியே அணையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பிரவாகிச்சு வரும் தெரியுமா? அடிச்சுக்கிட்டு அப்படியே வரும் தெரியுமா ஃபோர்ஸோட. அந்த பிரவாகத்தை நமக்கெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும். உடனே அலர்ட் கொடுப்பாங்க, ரெட் அலர்ட் கொடுப்பாங்க, எல்லோ அலர்ட் கொடுப்பாங்க. ஆனால் அவர் அது மேலே உட்கார்ந்துருப்பாராம். நமக்கு பார்க்கவே பயமாக இருக்கும், ஓரத்தில் கூட காலை வைக்க மாட்டோம். ஆனால் அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்! ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்றாரு. எப்படி உட்கார்றாரு? படைச்சதே அவர் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வெற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். யாருக்கு பெலன் கொடுப்பாரா? அவருடைய ஜனத்துக்கு. அவர் ஜனம் யாரு? நாம தான். நமக்கு பெலன் கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெலன் இல்லை அப்படி தானே அர்த்தம். கொடுப்பார்னா இது வரைக்கும் இல்லை. சரீர பெலன் இல்லை, அது சாப்பிட்டா சரியாயிரும். ஆத்மாவில் பெலன் இல்லை, அது ஆராதிச்சா சரியாயிரும். ஹல்லேலூயா. எப்படி ஆராதிக்கணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே. எப்படி ஆராதிக்கணும்? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி. எப்படி ஆராதிக்கணும்? கர்த்தருக்கே ஆராதனை செலுத்தி. எப்படி ஆராதிக்கணும்? அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி ஆராதிப்பீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். சரீர பெலன் இருக்கு, ஆவிக்குரிய பெலன் எனக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் அதை கொடுக்க தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது சிஸ்டர், சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் சமாதானம் இல்லை, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கம்பீர சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கம்பீர சத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. குருவிகள் காலையில் எழுஞ்சி பாடுது, சத்தம் எல்லாம் கேட்குது. அது கேட்டு தான் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. நாங்கள்லாம் எழுந்துட்டோம், உங்களுக்கு என்ன தூக்கம்? மரத்துலேயும் கிளையிலையும் அங்கங்கேயும் ஓடி திரிகிறோம். எங்களுக்கெல்லாம் நிரந்தரமான இடம் இல்லை, அதுக்கு வாய் இருந்தால் தான் சொல்லும். ஆனால் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறீங்க, நல்லா லாக் பண்ணிட்டு தூங்குற நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. அந்த குருவிகள்லாம் காலையில் எழுந்திருது. அதுக்கு யார் அலாரம் வச்சு எழுப்புறா? நினச்சி பாருங்கள். ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு. அதெல்லாம் சத்தம் கொடுக்குது காலையிலே, நீ படுத்துக்கிட்டு தூங்குற. அதுவும் இந்த பனி நாள் சொல்லவே வேண்டாம். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 2:14 வாசிக்கலாம். பிரியமே, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகாகவுமாய் இருக்கிறது என்றார்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், கண்மலைகள் வெடிப்புகளில் சிகரங்களில் தங்கும் புறாவே உன் முகத்தை காட்டு. எங்கே முகத்தை காட்டுறது? போர்வையை போட்டு கழுத்து வரைக்கும் இருக்கிற போர்வையை தலை வரைக்கும் முடிடுறது, அது வரைக்கும் உடம்போடு இருக்கும். போய் எழுப்பு, பேரண்ட்ஸ் போய் எழுப்புவாங்க, எந்திரிப்பா எந்திரிம்மா, கொஞ்சம் காலையிலே ஜெபம் பண்ணுப்பா. அது வரைக்கும் ஷோல்டர் வரைக்கும் இருக்கும், அதுக்கு மேலே தலை வரைக்கும் மூடிடும் போர்வை. உண்மையா இல்லையா? நிறைய பேரண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறீங்களா தெரியாமல் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, என் பிரியமே எப்படியெல்லாம் இறங்குறாரு பார்த்தீங்களா? பெற்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுப்புவாங்க, வேறு வழியில் என்ன பண்ணுறது? சின்னதாக இருந்தால் 2 போட்டு விட்டுறலாம், வளர்ந்த பிறகு போட முடியாது, இறங்கி தான் ஆகணும். புள்ள இல்லை, பெத்தாச்சு இல்லை, அதனால் எழுஞ்சிருப்பா எழுஞ்சிருமா அப்படின்னு கெஞ்சுறாங்கல்ல, அது மாதிரி அவரும் கெஞ்சுறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா தாயும் அவர் தான், தகப்பனும் அவர் தான். என் பிரியமே நீ ரூபவதி. நம்ம என்ன கலரில் இருந்தாலும் அப்புறம் அப்படி தான் சொல்கிறாரு, அழகே இல்லைன்னாலும் அப்படி தான் சொல்கிறாரு. ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, நம்மளாம் அவருக்கு அப்படி தான். பிரியமே எழுந்து வா, ரூபவதியே கொஞ்சம் எழுந்து வா, இது பனி நேரம், தூங்காத, எழுந்துச்சி என்னை பாடு, உன் பிரச்சனைலாம் மாறிடும். குளிர்துன்னு சொல்லாத, போத்திக்கிட்டாவது ஜெபம் பண்ணிடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய கம்பீர சத்தம் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது ஒரு ஆராதனை, மகிமை அவருக்கு செலுத்தும்போது, பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்கள் செலுத்தும்போது அவர் சத்தம் உங்களுக்கு கேட்கும். அது வல்லமை உள்ளது, அது உங்களுக்கு வேதனையை நீக்கி போடும். அது கேதுரு மாதிரி பெருசாக உயரமாக வளர்ந்து நிற்கிற உங்களுக்கு முன்னாடி நிற்கிறத அப்படியே முறிச்சு போடும். ஹல்லேலூயா. பிரவாகித்து ஓடுற மாதிரி நிற்கவே நிலையில்லாத தண்ணியில் நான் நிற்கிற மாதிரி இருக்கிறேன், அடிச்சுட்டு போயிடுவோம் போல இருக்குன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, அந்த ஜல பிரவாகத்தின் மேல் கர்த்தர் உட்கார்ந்திருப்பார், ராஜாதி ராஜாவாக வெற்றிருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு பெலன் கொடுக்க போகிறார், அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நாடோறும் களி கூற போகிறீர்கள், நீங்கள் உயர்ந்திருக்க போகிறீர்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்கிறார், இந்த மாதம் முழுவதும் ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், குருவி பாடுது, காட்டுப்புறா சத்தம் கேட்குது, எல்லாம் கேட்குது, என் பிரியமே உன் சத்தம் மட்டுமே கேட்கவே மாட்டேங்குது, வேறு சத்தம் தான் கேட்குது. அது என்ன சத்தம்னா கொரட்டை சத்தம் கேட்குது. உண்மையா இல்லையா? ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, உன் சத்தத்தை கேட்க நான் இன்பமாக இருக்கேன், நான் ஆசையாக இருக்கேன். முழங்கார் படிடலாமா? ஒரு தீர்மானம் எடுங்க. எதையெல்லாம் விட போகிறீங்க? இது வரைக்கும் யாருக்கு மகிமையை செலுத்துனீங்க? இனிமேல் உங்களுக்கு மட்டும்தான்ப்பா செலுத்த போகிறோம், வேறு யாருக்கும் செலுத்த மாட்டோம். பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம். எங்களை உமக்கே ஆண்டவரே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வாருவார்கள் என்று இருக்கிறது. நம்மளை தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா. என் ரூபவதியே, என் பிரியமே, நீ எழுந்து வா, உன் சத்தத்தை கேட்க நான் ஏங்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பாடலாமா? குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா, என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறாவே, கண்ணீர் சொரிந்து நிற்கும் வெண்புறாவே, கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறாவே, கண்ணீர் சொரிந்து நிற்கும் வெண்புறாவே,
மிகவும் இன்பமானதே. உன் முகரூபம் அழகானதே, உன் சத்தமிகும் இன்பமானதே. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட சகோதரியே, உன் கண்களினால் என்னை கவர்ந்த மணவாளியே, என் இருதயத்தால் கவர்ந்து கொண்ட சகோதரியே, கண்களினால் மணவாளியே. நேசமிக மதுரமானதே, உந்தன் நேசமிக இன்பமானதே, உந்தன் நேசமிக மதுரமானதே, உந்தன் நேசமிக இன்பமானதே. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. ஹல்லேலூயா. அன்று சூலமித்தியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பிரியமே நீ எழுந்து வா என்று சொல்லி. உன்னத பாட்டிலே போடப்பட்டிருக்கிறது. அவர் கதவை தட்டினார், அவர் கதவு துவாரங்களின் வழியாக அவருடைய விரலை நீட்டினார். என் ரூபவதியே, என் சகோதரியே, என்னை கவர்ந்து கொண்டவளே நீ எழுந்து வான்னு சொல்லும்போது அவர் சொன்னா, நான் என்னுடைய வஸ்திரத்தை களைந்து போட்டேன், நான் வெளியில் வர முடியாது. நான் வஸ்திரத்தை களைந்து போட்டேன், நான் நைட் ட்ரெஸ் போட்டுட்டேன், நான் வெளில வர முடியாது. அவர் சொல்லும்போது ஆண்டவர் துக்கம் அடைந்து போய்விட்டார். அப்போ அவர் சொல்கிறா, என் நேசர் போய்விட்டார். நான் எழுந்து கதவை திறந்த போது அவர் போய்விட்டார். உன் ஆத்தும நேசர் கதவை தட்டுகிறார், காலைதோறும் அவர் தட்டுகிறார். என் பிரியமே, என் ரூபவதி என்று அதிகாலையிலே வந்து கதவை தட்டும்போது நீ காரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறாய். என்னுடைய வஸ்திரம் சரியா இல்லை, நான் உமக்கு முன்னாடி வர முடியாது. வஸ்திரம் சரியா இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு சரியா இல்லை. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது, அவருடைய சத்தம் கேட்கும்போது உன்னால் எழுந்திருக்க முடியாது. நீ காரணம் சொல்லி கொண்டு இருப்பாய். என் நேசர் கடந்து போவார். பின்பாக அவள் வந்து தெருக்களிலே தேடினாள் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. என் நேசரை கண்டீர்களா? என் ஆத்தும நேசரை கண்டீர்களா? அவர் 1000 10,000 பேர்களிலும் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று சொல்லும்போது காவலாளர்கள் அவரை காயப்படுத்தினார்கள் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில ஏன் காயம்? ஏன் காவலாளர்கள் காயப்படுத்துகிறார்கள்? காவல் காக்க வேண்டியவர்கள் ஏன் காயப்படுத்துகிறார்கள்? ஏன் வழியில் உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள்? ஏன் காயம் உன் வாழ்க்கையிலே? என் பிரியமே, நீ ரூபவதி என்று உன் அன்பு நேசர் கதவை, உன் இருதய கதவை தட்டும் போது நீ காரணத்தை சொல்லிவிட்டு உன் ரட்சிப்பை இழந்துவிட்டு நீ திரும்ப திரும்ப படுத்து கொண்டு தூங்கும் போது நீ காரணம் சொல்லும் போது அவர் நேசர், ஆத்தும நேசர் கடந்து போய் விடுகிறார். நீ தேடுகிறாய், நீ தடவி திரிகிறாய், நீ காயப்படுகிறாய். உன் காயத்திற்கான காரணம் யாரோ அல்ல, அவர் உன்னை சந்திக்கிற நேரத்திலே அதிகாலையிலே வந்து கதவை தட்டி நீ காரணம் சொல்லி கொண்டிருக்கிறாய். நான் இரவிலே நான் தாமதமாய் தூங்கினேன், அதனால எழுந்திருக்க முடியல, சோர்வாய் இருக்கு, எனக்கு பலன் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாயே தேவனுடைய பிள்ளையே. அவருடைய ஆவி உன்னை எழுப்புகிறது. எனக்குள் இருக்கிற ஆவியினால் நான் அதிகாலையில எழும்புகிறேன் என்று பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய ஆவி உனக்குள்ளே இருக்குமானால் நீ அதிகாலையில எழுந்து ஜெபிப்பாய். அதிகாலையில எழுந்து தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அந்த நேரத்தில் அவங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். உன் சத்தத்தை, உலகத்தில் எல்லா சத்தமும் உனக்கு வந்து கேட்கும் முன்பாக உன்னுடைய சத்தத்தை அவரிடத்திலே நீ தெரிவி. உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கட்டும். அந்த சத்தம் அவருடைய செவிக்கு போகும்போது அவருடைய சத்தம் உனக்கான பிரச்சனைகளை பார்த்து கொள்ளும். சுளைபுத்தியை போல் சொல்லுகிறாயோ, என்னுடைய வஸ்திரத்தை நான் கலந்தி போட்டேன். ஒரு நாள்ல நான் ரட்சிப்பை பெற்றிருந்தேன்,
இன்னைக்கு என் ரட்சிப்பை நான் களைந்து போட்டிருக்கிறேன், அதனால சந்திக்க முடியலன்னு சொல்லுவாயோ, ஆண்டவர் மறுபடியுமாய் அதை நீ ஒத்துக்கொள்ளும் போது மறுபடியுமாய் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து மறுபடியுமாய் உன்னை ஆராதிக்க வைத்து மறுபடியுமாய் உன்னை உயர்த்தவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நாள்தோறும் நீ களிகூற போகிறாய், நாள்தோறும் நீ அவரை மகிமைப்படுத்த போகிறாய். ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார், உன் வேதனைகளை அவர் மாற்ற போகிறார். உனக்காக அக்கினி ஜுவாலையை பிளக்க போகிறார். உனக்காக அவர் தண்ணீர் பிரவாகத்தின் மேல் அவர் அமர்ந்து அந்த தண்ணீர் பிரவாகத்தை பெருவெள்ளத்தை போல இருக்கிற பிரச்சனைகளை அவர் அமர்த்த போகிறார். அவர் உன் வாழ்க்கையிலே ராஜாதி ராஜாவாய் இருக்க போகிறார். அவர் உனக்கு பலன் கொடுத்து உனக்கு சமாதானம் கொடுத்து அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ எழும்புவாயா? நீ எழும்ப உன்னை ஒப்பு கொடுப்பாயா? என் பிரியமே, நீ ரூபவதி. அவர் சொல்றார், உன்னில் பழுதொன்றும் இல்லை. எவ்வளவு பழுதுகள் இருந்தாலும் அவர் பார்வைக்கு அது மறைந்து போய்விடுகிறது, நாம் பிள்ளையா இருக்கிறதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. அத்திமரம் காய் காய்க்குது, திராட்சை செடி பூ பூக்குது, எல்லாம் அது சரியா பண்ணிட்டு இருக்குது. மரங்கள் பூக்கள் அதனதின் காலத்தில் அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. குருவி பாடுது, ஆனால் என் பிரியமோ நித்திரை செய்கிறது என்ன? என் ரூபவதி நித்திரையில் கிடக்கிறது என்ன? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உமக்கு ஒரு வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். நீ எழும்பு, நீ எழும்பு. ஹல்லேலூயா. என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட சகோதரியே, என் கண்களினால் என்னை கவர்ந்த மணவாளியே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட சகோதரியே, என் கண்களினால் என்னை கவர்ந்த மணவாளியே, உன் நேசம் மிக மதுரமானதே, உந்தன் நேசம் மிக இன்பமானதே, உந்தன் நேசம் மிக மதுரமானதே, உந்தன் நேசம் மிக இன்பமானதே. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. தேவனுடைய பிள்ளையே, ஒரு காலத்தில் சந்தோஷமாக நீ ஆராதித்தாய். உன் இளவயதின் நாயகன், உன் இளவயதின் பக்தியை அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கார். ஒரு காலத்தில் நீ சந்தோஷமாக ஆராதிச்ச, ஆனால் இன்னைக்கு நீ சொல்கிற ரட்சிப்பை நான் இழந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் அதை ஞாபகத்தில் வச்சுருக்காரு. ஒரு காலத்தில் என் இருதயத்தை நீ கவர்ந்துக்கிட்ட, என்ன நீ கவர்ந்து கொண்டாய். உன் சத்தம் எனக்கு இன்பமாக இருந்துச்சு, மதுரமாக இருந்துச்சு, ஆனால் நீ அதை மறந்துட்ட. அதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நான் திரும்பவும் வந்து உன்ட்ட நிற்கிறேன். திரும்பவும் அந்த நேசத்தை நான் உனக்கு சொல்கிறேன். ஆண்டவரை நான் நேசிக்கிறத விட்டுட்டேன், நான் அவருக்கு தூரமாக இருக்கேன், நான் இழந்தது போல இருக்கேன் நீ சொல்கிறியா? திரும்பவும் மறுபடியும் நான் கூப்பிடுறேன். என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறாவே, கண்ணீர் சொரிந்து நிற்கும் வெண்புறாவே, கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறாவே, கண்ணீர் சொரிந்து நிற்கும் வெண்புறாவே, முகரூபம் அழகானது, உந்தன் சத்தமிகு இன்பமானது, முகரூபம் அழகானது, சத்தமிகு இன்பமானது. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து
பறவை செட்டைகள் நிழலை மூடி மறைக்கிறது போல என் செட்டைகளை விரித்திருக்கிறேன். என் ஜனமே, நீ எழுந்து வா. என்னுடைய செட்டைகளினால் உன்னை நான் மூட போகிறேன். ரீபா லாரா சந்து ரீபா காரா லேகாரியாங்கால ரபதூரிபா சந்துரா. தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல என் செட்டைகளை நான் விரித்து இந்த சபையிலே நான் அசைவாடி கொண்டிருக்கிறேன். இந்த சபையிலே என் செட்டை விரித்து இருக்கிறது. பறந்து காக்கிற பட்சியை போல நான் உன்மேல் ஆதரவாய் இருக்கிறேன். என்னுடைய செட்டைகளை நிழலே வந்தடையும்படி நீ எழும்பிவிட. கழுகு தன் செட்டைகளிலே தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல உன்னை ஏற்ற நேரத்திலே நான் சுமப்பேன். நீ பறக்க முடியாது தவிக்கும் போது நான் உன்னை சுமந்து கொள்வேன். என் செட்டையிலே நீ வந்து விடுவாயா? என் செட்டையிலே நீ வந்து விடுவாயா? சத்துரு உனக்கு விரோதமாய் வரும்போது இயேசுவின் நாமத்தினாலே அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். என் செட்டையிலே நான் சுமந்து கொள்வேன். நான் தூக்கி கொண்டு செல்வேன். கழுகு சுமக்கிறது போல நான் சுமப்பேன். நீ விழும்போது நீ விழுகிற நிலைமை வரும் மாதிரி இருக்கும்போது என் செட்டைகளை அப்படியே வந்து உன்னை சுமந்து கொள்ளும் என்று சொல்லி கழுகுகளின் செட்டைகளைப் போல கர்த்தர் உனக்கு செட்டைகளை விரித்தவர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. நான் உன் தேவன். தாயின் வயிற்றிலே நான் உன்னை தாங்கினேன், இனிமேலும் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். என் செட்டைகளிலே நீ வந்து விடாயா? என் செட்டைகளிலே உனக்கு பாதுகாப்பு உண்டு, ஆரோக்கியம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, மறைவிட உண்டு. என் செட்டைகளின் நீளிலே மூடி நான் உன்னை மறைத்து கொள்ள போகிறேன். உலகத்திற்கு உன்னை மறைத்து கொள்ள போகிறேன். என் செட்டைகளின் நீளிலே நீ களி கூற போகிறாய். என் செட்டையில் தான் உனக்கு அடைக்கலாம். என் செட்டை தான் உனக்கு ஆரோக்கியம். என் செட்டை தான் உனக்கு தங்குமிடம். என்னை நீ தாபரமாக கொள்வாயா? என்னை நீ அரணாக கொள்வாயா? என்னை புகலிடமாக கொள்வாயா? அப்படி நீ கொள்வாயானால் நீ பாக்கியவானாய், நீ பாக்கியவதியாய் இருப்பாய். உங்க செட்ட போது ஆண்டவரே, உடைய செட்டைகளை நீங்களே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சொல்லுவீங்களா? நாங்க எழுந்து வர்றோம். எதெல்லாம் நீங்க வேணான்னு சொல்றீங்களோ அதெல்லாம் விட்டுட்டுறோம் ஆண்டவரே. நாங்க எழுந்துடுறோம். இன்னைக்கு நாங்க எழுவோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க வருவோம் ஆண்டவரே. உங்க செட்டையில நெல்ல நாங்க ஒளிஞ்சுக்கிறோம். எங்களை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுக்கு வேற ஒரு அடைக்கலம் இல்லை, வேறு ஒரு மறைவு இல்லை, வேற ஒரு பாதுகாப்பு இல்லை. எங்களை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை நாங்களே மறைத்து கொள்ள முடியாது. நாங்கள் மறைந்து மறைந்து நாங்கள் வாழ்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நான் மறைந்து மறைந்து வாழ்கிறேன். என்னை காப்பாத்திக்கிறதுக்கு நான் ஓடி ஓடி ஒளிகிறேன்னு சொல்றியா? என்னுடைய மறை உனக்கு உண்டு, என்னுடைய செட்டை உனக்கு உண்டு. நீ பயப்படாதே. நான் செட்டைகளை விரித்திருக்கிறேன். என் செட்டைகளில் நீ அடைக்கலம் புகுந்தபடியினால் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கிக்கும் உன்னுடைய சத்துருவுக்கும் உன்னை பயமறுத்துகிற மனுஷருக்கும் நான் உன்னை மூடி மறைத்துக் கொள்வேன். பயப்படாதே, பயப்படாதே. உன்னதமான தேவனை நீ அடைக்கலமாக கொண்டபடியினால் என்னுடைய சட்டை உன்னை மூடி மறைத்துக் கொள்ளும். இனி நீ பயப்பட வேண்டியதில்லை. உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். என்னுடைய நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ உயர்த்தப்படுவாய். எல்லாருக்கும் மேலாக உன் தலை உயர்த்தப்படும். நீ என்னை மகிமைப்படுத்துகிறபடினால் நானும் உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன். நீ ஒவ்வொரு நாளும் கலிகூற நாட்கள் உண்டு. இன்று நீ அநேக வேதனைகளின் ஊடாய், ஒவ்வொரு நாளும் வேதனைகளூடாய் நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறாய். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கண்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், நீ களி கூறுவாய், நீ களி கூறுவாய், கர்த்தருக்குள் களி கூறுவா. உனக்கு வருகிற உன்னை துரத்தி வந்த சத்துருக்கள் செத்து விழுவார்கள். அவர்களுக்கு வருகிறதை உன் கண்கள் காணும். அவர்கள் செத்த முகம் போலாவார்கள். அவர்கள் தங்கள் கையினால் வாயை பொத்திக் கொள்வார்கள். இது உனக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இது உன்னுடைய சுதந்திரம். இது கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆவி. இது உனக்கு கொடுத்த விசேஷித்த அழைப்பு. ஹல்லேலூயா. ரபா ஷிகா லபா ஹந்து ரிபாதுரா லிபாரா தூல ரிபு ஷாரா லேகா ரியாங்கா ரபா தூரா ரபா ஷகா ரிகா லபா ரியாந்தாரா ரபா தூல ரிகா ஷியாக்கா ரபா. நீ வெளிப்படுகிற நாட்கள் உண்டு, நீ வெளிப்படுகிற நாட்கள் உண்டு. கொஞ்ச காலம் நீ பொறுத்திரு, பொறுத்திரு. கொஞ்ச காலம் வெளிப்படுகிற நாட்கள் உண்டு. எனக்காக நீ கொடி பிடிப்பாய்,
எனக்காக நீ கொடி பிடிப்பாய். என்னுடைய நாமத்தை உயர்த்த தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை நீ. ராபா ஷிகாலா பாதுரி காரா, நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் எனக்காக ஒரு கொடியை வச்சுட்டு வருவ தேவனுடைய பிள்ளையே. கர்த்தர் உனக்கு ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். அது ஜெயக்கொடி, ஜெயக்கொடி, ஜெயக்கொடி. நீ அசைப்பாய், படைகள் நடுங்கும். அந்த கொடியை நீ அசைப்பாய், நடுங்கும். நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு அதை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பிதாவே, உடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லப்பா. எங்களில் நீர் மகிமைப்படும். எங்களை ஆசீர்வதிங்க. உடைய ஜனங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.